Hi and good morning. Already நம்ம சம்மருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க போதுன்னு இருக்குது. ஸோ இந்த சம்மர் என்ன ஸ்கின் கேர் டிப்ஸ் நம்ம பண்ணலாம் டு ப்ரிசர்வ் ஆர் ஸ்கின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அஃப்கோர்ஸ் சம்மர்னால் நான் ஃபஸ்ட்டு என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கே இப்போதுக்கு தெரிஞ்சிருக்கும், சன்ஸ்க்ரீன்ஸ் தான். எப்படி சம்மரில் சன்ஸ்க்ரீன் யூஸை வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சூஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன், அதாவது UVA அண்ட் UVB லைட் ரெண்டுத்தையுமே வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 150 அப்படின்னு எங்கேயோலாம் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு SPF 30 சன்ஸ்க்ரீன் இஸ் மோர் தென் இனஃப். மேக்ஸிமம் சில பேர்ன் ஆகுது வெளியே போனால், இல்லை ரொம்ப இரிட்டேஷன் ஆகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்கின்னா SPF 50 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், போகிறோம். சரி, மோர் தென் அன் ஐடியல் சன்ஸ்க்ரீன், நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வெறும் ஐடியலாக இருந்து SPF 100 150 இருந்து பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். 15 to 30 minutes before going out into the sun and 15 to 30 minutes after going out into the sun நீங்கள் இன்னொரு வாட்டி சன்ஸ்க்ரீனை ரிப்பீட் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ சன்ஸ்க்ரீனை தவிர வேறு என்ன இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதாவது உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் மாய்ஸ்சரைசர் தேவையா அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏற்கனவே ஸ்வெட்டிங் இருக்குமே மேடம், எதுக்கு இது அப்படின்னுட்டு. ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி சீசன். நீங்கள் சம்மரில் என்ன பண்ணலான்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லை வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி லைட் ஆன் த ஸ்கின். ஸோ இது தவிர வந்து நம்ம மிஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்ன அப்பார்ட் ஃப்ரம் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்னா லிப் கேர் அண்ட் ஹேர் கேர் தான். லிப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சூஸ் அ லிப் பாம், அதுலேயுமே ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு லிப் பாம் சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் SPF 15 இருக்கணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கிற ஒரு லிப் பாமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஏரியா, சன் எக்ஸ்போஷர் நிறைய அது இருக்கும்போது லிப்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஹேர் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ராட்லாம் வந்து நிறைய ஹேர் ஸ்ப்ரேஸ், அதுலேயே வந்து உங்களுக்கு சன்ஸ்க்ரீன், ஹேர் சன்ஸ்க்ரீன்னே தனியாக இருக்குது. நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாததுனால த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் அண்ட் கேப்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப் போட்டு உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் டை பண்ணிக்கோங்க, ஹேரை லூஸாக விடாதீங்க. அண்ட் நீங்கள் பைக்கில் போகிறீங்கும் போது அந்த காற்று அடிக்கும் போது உங்களுக்கு ஹேருக்கு நிறைய டேமேஜ், சன்னும் அதிகமாக வரும்போது ரொம்பவே ஹேர் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இது தவிர நம்ம இப்போ கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸ்னு பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி க்ளோதிங் யூஸ் பண்ணலாம் சம்மரில். க்ளோதிங்னு பார்த்தா பெஸ்ட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா காட்டன் இஸ் த பெஸ்ட். அதுவும் இல்லாமல் அன்பிளீச்ட் காட்டன் க்ளோத்ஸ் வந்து பெஸ்ட். உங்களுக்கு அந்த வீவே வந்து திக்காக வீவ் பண்ணது, அதாவது மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வீவ் பண்ண க்ளோஸாக வீவ் ஆகிற கிளாத் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், சன்லைட் உள்ளே விடாது. ரெண்டாவது வந்து டார்க்கர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த துணி அந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வரதை தவிர்த்துரும். ஸோ இந்த மாதிரி க்ளோத்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரொடெக்டட் க்ளோதிங்கோடு வெளியே போங்க, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு அவங்க 18 வயசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு 18 years ஆஃப் லைஃப்குள்ளேயே நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் முடிஞ்சு போயிடுது, நம்ம லைஃப் டைமோட மேக்ஸிமம் சன் எக்ஸ்போஷர். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்குமே வந்து சம்மருங்கிறதுனால லூஸ் க்ளோத்ஸ் போட்டு வெளியே லூஸ், அதாவது வந்து ரொம்ப தின் க்ளோத்ஸு, ரொம்ப வந்து உங்களுக்கு சின்ன சின்ன க்ளோத்ஸ் போடும்போது எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அதனால பெட்டர் வந்து நம்ம ஃபுல்லி கவர் பண்ணி குழந்தைங்களை வெளியே அனுப்புறது பெட்டர். நம்மளும் அதே மாதிரி போகிறதும் இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கிளாஸஸ். நம்ம வெளியே சன்னில் போகிறதுனால ஸ்கின் மாத்திரம் கெட்டுறது கிடையாது, கேட்ராக்ட் சான்சஸும் அதிகம் when ரொம்ப வந்து உங்களுக்கு ஐ ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா. ஸோ சன்கிளாஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்னா UV ப்ரொடெக்ஷன் 400 மினிமம் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஆக்டிவிட்டி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். நல்ல டக்குன்னு கீழே போட்டோன்னே உடையிற அளவுக்கு இல்லாமல் நல்ல ஆக்டிவிட்டி ரெசிஸ்டன்ட் கிளாஸஸ். அண்ட் ஆல்சோ வந்து கிரே அண்ட் ப்ரௌன் ஷேட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து பெட்டர் ஃபார் சம்மர். ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஆல்சோ மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டீங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டோம், அடுத்தது என்ன பண்ணலாம், எக்ஸ்ஃபோலியேஷன். அதாவது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குளிக்கும் பொழுது உங்களுக்கு மைல்டாக ஒரு டவல் வச்சு ரப் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இருக்கும்போது டெட் செல்ஸ் எல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஸ்கின் வரும் உங்களுக்கு. என்ன சாப்பிடலாம் சம்மர் டைமில் உங்களுக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நிறைய லிக்விட்ஸ் குடிக்கிறது தான். நல்ல ஹைட்ரேஷன் இருக்கணும். லிக்விட்னா என்ன லிக்விட் எடுத்துக்கலாம், வாட்டர் தாங்க சேஃபஸ்ட், கேலரியே இல்லாத ஒரு நல்ல ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் வாட்டர். பட் இது தவிர வந்து நம்ம இளநீர் எடுத்துக்கிறதோ இல்லைன்னா மோர் குடிக்கிறதோ இஸ் ஆல்சோ ஃபைன். ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஏரேட்டடாக இல்லாமல் சுகர் ஆடட் ரொம்ப ஆட் ஆகாத ஜஸ்ட் fresh fruit juices are better. So இதெல்லாம் பண்ணி have a nice and cool summer.